ரகு ரகுங்கிறவர் 40,000 கொடுத்து லேப்டாப் வாங்குறாரு இன்ஸ்டால்மெண்ட்டில். ஃபஸ்ட்டு மாதம் 4,800 கட்டுறாரு. அப்புறம் செகண்ட் மாதம் 4,750. அப்புறம் மூணாவது மாதம் என்னது 4,700. இப்படியே கட்டின்னு போகிறாரு. எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறாரு அவர்? அவங்களே சொல்லியிருக்காங்களா? ஆமாம், 10 இன்ஸ்டால்மெண்ட்டு. சரியா? 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டினார்னா எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருப்பாருன்னு கேட்குறாங்க. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமௌண்ட். அதாவது என்னென்னா, லேப்டாப்போட விலைக்கும் இவர் கட்டின விலைக்கும், சரியா, இது வட்டியோட தான் வரும் இல்லையா? அப்போது இவர் கட்டின விலைக்கும் லேப்டாப்போட ஒரிஜினல் விலைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கொஸ்டின், டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். 10 இன்ஸ்டால்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சீரியஸில் கட்டின்னு போகிறாருன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ கட்டியிருப்பாருன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, அது SN = 10/2 இன்ட்டு, இது என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா? நான் எழுத மறந்துட்டேன். SN = 2n/2 இன்ட்டு 2a + n - 1 × d இல்லையா? எழுதுகிறேன். ஏ என்னது 4800, டிங்கிறது என்னது 4750 - 4800 -50 வரும் இல்லையா? 2 கட்சிச்சு. எண்ணு தெரியும், என்னது எண்ணு 10. ஓகேவா? இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். S10 = 10/2 2 இன்ட்டு 4800 ப்ளஸ் 10 - 1 × d என்னது -50. சா, அப்போ SN = கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் இல்லையா? 5, இது 9600 ப்ளஸ் 9 × -50. SN = 5 × 9600 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 9 × 5 45. இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ SN = 5 × 9150. இதில் கழிச்சா அப்போ SN = 5 × 9150 என்ன பண்ணலாம், 9150 × 5 எவ்வளோ? 0 25 5 2 155 7, இது 45. ஆமாம், 45. அப்போது SN = 45750. லேப்டாப் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமௌண்ட் இல்லையா? லேப்டாப்போட ஒரிஜினல் விலை எவ்வளோ? 40,000. செகண்ட் கொஸ்டின், ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் லேப்டாப், பெய்டு அமௌண்ட், பெய்டு ப்ரைஸ் ஆஃப் லேப்டாப் எவ்வளோ பாருங்கள். 40,000 ஒரிஜினல் ப்ரைஸ் இல்லையா? 40,000. இது 45,750. இப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாம். 45,750, இது எல்லாமே 0 தான் இருக்குது இல்லையா? இப்போ டைரெக்டாகவே எழுதிக்கலாம். 5,750 ரூபா. சரியா? அப்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணிக்கிறாரு அவர்? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணிக்கிறாரு? 5,750 ரூபா பே பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ.